அனைவருக்கும் வணக்கம். 2024ஓட கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பு முடிஞ்சிருச்சு. இனிமேல் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்படியா கொண்ட சூழ்நிலையில் பிரதமர் மோடி வந்து நான் தியானம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியோட கடற்கரையில் விவேகானந்த தியான மண்டபத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இது வந்து இந்தியாவில் ரெண்டு கட்சிகள் தான். ஒன்று பிஜேபி அதோட கூட்டணி, இன்னொன்று காங்கிரஸ் அதோட கூட்டணி. இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்தியாவில் தேர்தலில் நிற்கிது. இப்போ இந்த பிஜேபி கட்சிகள் என்ன சொல்லுது, தியானம் செய்கிறது எங்கள் உரிமை, எதுக்கு போட்டு மற்ற எதிர்கட்சிகள்லாம் கூச்சல் போடுறாங்க, வேணும்னா அவங்களும் போய் தியானம் செஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சார்ந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் வாக்கு சேகரிப்பு முடிஞ்சு இனிமேல் அமைதியாக இருக்கணும், அதை விட்டு இவங்க போயிட்டு தியானம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வகையில் எல்லா மீடியா வெளிச்சமும் தொடர்ந்து காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும், மக்கள் அதிகப்படியாக வாக்கு செலுத்திடுவாங்க, இந்த இது வந்து தேர்தலில் வெல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பூரா, காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சிகள் பூரா, அந்த இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்கட்சிகள் பூரா அவங்க ஒரு மாதிரி புலம்புறாங்க. இதை பார்க்குற நம்மளுக்கு தான் பெரிய கேலி கூத்து மாதிரி தோணுது. இப்போ இது வந்து இப்போ மோடி வந்து தியானம் இருக்கார், அது வந்து அவருக்கு உதவும், இது நம்மளுக்கு மக்கள் வாக்கு போட்டுருவாங்க, நம்ம வந்து இந்தியாவோட பிரதமர் ஆயிரும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரா, இல்லை பிஜேபி இதை தூண்டி விடுதா அப்படின்னு தெரில. அப்படி பார்த்தாலும் அது எவ்வளவு பெரிய வந்து ஒரு கேலி கூத்து அப்படின்னு தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஒரு தியானம் செஞ்சுட்டு அந்த நாட்டு மக்கள்லாம் அப்படியே வந்து மன மகிழ்ச்சி அடைஞ்சு, ஐயோ நமக்கான பிரதமர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துருவாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுது. அப்படின்னா நம்ம தேர்தல் நாட்டில் வந்து சாமி கும்பிட்டா மட்டும் போதும், தியானம் இருந்தால் மட்டும் போதும், மற்ற எந்த ஒரு நன்மைகளும், நன்மை சார்ந்த நாட்டுக்கு நன்மை தேவையான திட்டங்களும் சட்டங்களும் போட தேவையில்லையா அப்படின்னு நமக்கு சிந்திக்க தோன்றுது. மக்களோட வளர்ச்சியை செய்யணுமா, இல்லை தியானம் செய்யணுமா? நாட்டோட வளர்ச்சி தேவையா, இல்லை தியானம் செய்யணுமா? ரோடு போடணுமா, வீடு கட்டி தரணுமா, இல்லை தியானம் செய்யணுமா அப்படின்னு நமக்கு தோணுது. தியானம் செய்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா, நாட்டுக்கு நன்மை பயக்குமா அப்படின்ட்டு நம்மளுக்கு சிந்திக்க தோணுது. இந்த கேலி கூத்தான சிந்தனை எதிர்கட்சியை பார்த்து நம்மளுக்கு தோணுது. எதிர்கட்சியில் என்ன சொல்லுது, தியானம் இருக்கிறார் மோடி, அவர் வென்றுவார், அதை செய்யக்கூடாது, இது தேர்தல் விதிமீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே மக்கள் என்ன நினச்சிருக்காங்க, இவர் தியானம் செஞ்சுட்டா மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? எதிர்கட்சியுமே அப்போ என்ன செஞ்சு காங்கிரஸுமே நம்ம வெளிப்படையாக சொல்லலாம், அவங்க வந்து மக்களை எந்த நிலைமையில் வச்சுருக்காங்க? இப்போ வட மாநிலங்களில் எந்த வித சிந்தனையில் இருக்குது, கடவுளை தவிர்த்து ஒன்றுமே கிடையாதா? ராமருன்னு சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி ஏன் ஆளுங்கட்சி தான் அப்படி வச்சுருக்குன்னா, கடவுள் மதம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குன்னா, எதிர்கட்சிகளும் அப்படி தான் வச்சுருந்துருக்கு, கடவுள் மதம் அப்படின்ட்டு. இப்போ மக்கள்களை பார்க்குறது இல்லை, இவங்க மதமாக தான் பார்க்குறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு சிந்திக்க தோணுது. அதிமுகவில் பிரச்சனை வரும்போதும் நம்ம ஓபிஎஸ் ஐயா செஞ்சார், அதை வந்து தன்னோட சுய புத்தியில் செய்யலை, வேற ஒருத்தர் சொல்லி அதை போய் அவர் தியானம் இருந்தார். அதே மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க வந்து மக்களுக்கான சேவைகளை செஞ்சுருந்தா அவங்க மக்களே தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி இது ஒரு நாடகமே எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு 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 வெளிச்சம் மக்கள் எல்லாம் நம்மளை பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. தியானம் இருக்க போகிறேன், நான் ஊர் சுற்ற போகிறேன் அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது. மக்களுக்கு தேவையான நன்மைகளை செஞ்சாவே போதும். ஒரு காலத்தில் வந்து காமராஜ் ஐயாட்ட போய் அவரோட உதவியாளர் இருந்தவர் கேட்குறாங்க, நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் இப்போ ஒரு சினிமாவை எடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட காமிப்போம், தேட்டருக்கு போட்டு காமிப்போம் அப்படின்னு சொல்லும்போது காமராஜ் அதை மறுக்கிறாரு. நம்ம ரோடு போட்டோம், அதில் மக்கள் பயணிக்கிறாங்க, அதுவே நமக்கான ஒரு விளம்பரம் தானே. நம்ம பள்ளிக்கூடம் கட்டினோம், அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அதுவே நமக்கான ஒரு விளம்பரம் தானே. நம்ம செஞ்ச நன்மைகளை மக்கள் நேரடியாக இன்ன வரையும் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த நம்மளோட சேவைகளே நம்மளோட பெருமைகளை பேசும்ல, அவங்க மக்கள் நம்மளுக்கு வாக்கு சேகரிப்பாங்கல்ல, அதை விட்டு வந்து பணம் செலவழித்து நம்ம போய் நம்ம பெருமையை ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு காமராஜையா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்னென்ன குறுக்கு வழி இருக்கோ, மக்களுக்கு நன்மை செய்கிறத விட்டுப்புட்டு எந்தெந்த குறுக்கு வழி இருக்கோ, தியானம் செய்கிறது, மதத்தை பேசுகிறது, சாதியை பேசுகிறது, இப்படி என்னென்ன வந்து ஒரு ஆகாவளித்தனமான வேலைகள் இருக்கோ அதை பூரா செஞ்சு மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோமாக்கும், சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. 76 ஆண்டுகள் ஆகியும் மக்கள் வந்து ஒரு தியானம் செஞ்சால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு ஆளுங்கட்சி நினைக்குது, அது எதிர்கட்சின்னு நினைக்குது. அப்போ ஆளுங்கட்சியும் ஒன்று தான், எதிர்கட்சியும் ஒன்று தான். சீமான் கூட சொல்லுவார், காங்கிரஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, கதறு கட்டிய பிஜேபி,
பிஜேபிங்கிறது காவி கட்டிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஒப்புமையை சொல்லுவார். அந்த மாதிரி பார்க்குறம்போது இது வரைக்கும் ஆண்ட காங்கிரஸும் சரி, இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க பிஜேபியும் சரி, இவங்க வந்து மக்களை எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு தியானம்ன்ற ஒரு சம்பவமே நம்மளுக்கு வந்து தெரியுது. மக்களை வந்து ரொம்ப கீழ்நிலையில் ரொம்ப ஒரு மேன்மை அடைந்த சமூகமாக மக்களை மாற்றாமல் இப்படி இந்த கடவுள் ஜாதி மதம் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறம்போது நம்மளுக்கு ரொம்ப சங்கட்டமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இந்த மக்கள் எப்படி மேம்பட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிற போதும் நம்மளுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஆனால் இந்த நிலையெல்லாம் மாறணும். இந்த நிலை இப்படியே காலம் பூரா போயிட்டு இருந்தாக்கும் இந்தியா ஒருபோதும் வல்லரசாகாது. இந்தியா மேலும் மேலும் கீழே தான் போகும். அதனால் நல்ல ஒரு கல்வியில் சிறந்த இந்திய மக்கள் வந்து நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி காங்கிரஸ் பிஜேபி மாதிரி இந்த மாதிரி மக்களை ஜாதியாகவும் மதமாகவும் பிளவுபட்டு பார்க்காம நல்ல ஒரு அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தால் இந்த மாதிரி மோசமான நிலைகள்லாம் மாறும். மக்கள் திருந்தணும்.